Hi friends, welcome to Karthik Study Center. Today we are going to discuss about the part 3 video of time and work. Already நம்மளுடைய previous ரெண்டு பார்ட்லயும் வந்து time and work உடைய different sums பார்த்திருந்தோம். ஒவ்வொன்றுத்துலயும் மூணு problems different concepts கொடுத்திருந்தோம். இன்னைக்கு பார்க்க போற வீடியோலயும் வேற different type of time and work problems பார்க்க போறோம். ஓகே, இத பத்தி நிறைய இன்ட்ரோடக்ஷன் கொடுத்ததனால இன்னைக்கு டைரக்டா ப்ராப்ளம் போயிடலாம். வாங்க சால்வ் பண்ணலாம். பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சம் A is twice as good as workman as B and together they finish the job in 18 days. In how many days will A alone finish the work? அதாவது A என்பவர் B ஐ விட 2 மடங்கு திறமையாக வேலை செய்யக்கூடியவர் அப்படின்னு சொல்றாங்க. மற்றும் A மற்றும் B ஆகியவர் இருவரும் இணைந்து 18 நாட்களில் ஒரு வேலையை முடிப்பார்கள். எனவே A மற்றும் அந்த வேலையை முடிப்பதற்கு தனியாக அந்த வேலையை முடிப்பதற்கு எத்தனை நாட்கள் எடுத்துக்கொள்வார்? இதுதான் क्वेश्चन. சரி, வாங்க போலாம். சோ இந்த क्वेश्चनல பாருங்க, டேட்டா ரொம்ப கம்மியா இருக்குது. A and B ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த ஜாபை முடிக்கிறதுக்கு 18 டேஸ் ஆகும்ன்ற ஒரே ஒரு டேட்டா தான் இருக்கு, வேற எதுவுமே இல்லை. பட் நம்ம கிட்ட இருக்கிற ஒரே க்ளூ பாருங்க, A is twice as good workman as B ன்னு சொல்றாங்க. ஒர்க்மேன் அதாவது வேலை செய்யக்கூடிய எஃபிஷியன்சி, ஒர்க் எஃபிஷியன்சி, வேலை செய்யக்கூடிய திறன்ல வந்து பாத்தீங்கன்னா ஏ வந்து 2 மடங்கு வந்து பி ஐ விட இதா இருக்கிறாருன்னு சொல்றாங்க. வேலை செய்யக்கூடிய திறமை இங்க வந்து நமக்கு கொடுத்திருக்கிறது டேஸ், இது என்ன சொல்லுவாங்க, இது டைம். ஆனா நம்ம எஃபிஷியன்சி இருக்கு, இந்த எஃபிஷியன்சி வச்சு இந்த எஃபிஷியன்சி ரேஷியோ வந்து நம்ம டைமா மாத்தணும். நம்ம என்ன சொல்லியிருக்கேன், ஒர்க்ன்றது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டைம். சோ அப்ப டைம் இதோட ரேஷியோ என்ன வருதுன்னா 1:2. புரியுதுங்களா? அப்ப இதோட ரேஷியோ தலைகீழ் வந்து 1:2 வரும். இத வந்து நம்ம நம்பர்ஸா வந்து மாத்தணும்னா இத வந்து x பார்ட்னு சொல்லலாம், a வந்து b வந்து 2x அப்படின்னு சொல்லலாம். a வந்து x, b வந்து 2x. அதாவது a வந்து x டேஸ் எடுத்துக்கிட்டாருன்னா b வந்து 2x டேஸ் எடுத்துக்கிறாரு அர்த்தம். கரெக்டா? என்ன சொல்லிருக்காங்க, a is twice as good workman as b. b ஐ விட 2 மடங்கு வேலை செய்யும் திறனுடையவர்னா இவர் கம்மியான நாட்கள் தான் எடுத்திருப்பாரு, இவர் அதிகமான நாட்கள் தான் எடுத்திருப்பாரு. ஓகே, இதை வச்சு இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ண வேண்டியதுதான். அப்ப a and b சேர்ந்தாங்கன்னா 18 டேஸ் ஆகுமா? சோ அப்ப அந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்ப a வந்து 1 டேக்கு 1/x ஒர்க் முடிப்பாரு, b வந்து 1 டேக்கு 1/2x முடிப்பாருன்னா ரெண்டு பேர் சேர்ந்து 1 டேக்கு 1/18x 1/18 ஒர்க்க முடிப்பாங்க. ஓகே, சரி, 1/18 ஒர்க்க முடிப்பாங்க. சோ இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுங்க. இங்க மேலேயும் 2 கீழேயும் 2, ஏன்னா 2x இருக்கிறதுனால மேலேயும் கீழேயும் 2 ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். இங்க 1/3x is equal to 1/18. ஓகேவா? சாரி, 2x இது 3x கிடையாது, 2x. So 2x காமனா இருக்குது. அப்ப மேல இருக்கிற நியூமரேட்டர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். 3/2x is equal to 1/18. இதை இன்னும் ஃபர்தரா நீங்க கேன்சல் பண்ணீங்கன்னா 2x இந்த சைடு வரும், 18 அந்த சைடு போகும். So 54, 18 into 3 54, இங்க 2x. இதை இன்னும் ஃபர்தரா கேன்சல் பண்ணீங்கன்னா therefore x is equal to 27. क्वेश्चनல என்ன கேக்குறாங்க, how many days will A alone finish the work? A மட்டும் அந்த வேலையை முடிப்பதற்கு எத்தனை நாட்கள் எடுத்துக்கொள்வார் அப்படின்னு கேக்குறாங்க. A ன்றது நமக்கு எத்தனை டேஸ், x டேஸ். அந்த x தான் வந்து இந்த 27. சோ இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் வந்து 27 தான். ஒருவேளை B கேட்டிருந்தாங்கன்னா B வந்து 2x டேஸ், அவருக்கு 54 அப்படின்ற ஒரு ஆன்சர் வந்திருக்கும். ஓகேவா? சோ ஃபைனல் ஆன்சர் ஃபார் திஸ் क्वेश्चन இஸ் 27. ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन. A and B can do a job in 9 days. B and C can do a job in 12 days. A and C can do a job in 18 days. How many days will A, B, C
B and C finish it in if they are working together. If working together, A மற்றும் B ஒரு வேலையை முடிக்க 9 நாட்கள் எடுத்துக்கொள்கின்றனர். B மற்றும் C அதே வேலையை முடிக்க 12 நாட்கள் எடுத்துக்கொள்கின்றனர். A மற்றும் C இருவரும் சேர்ந்து 18 நாட்கள் எடுத்துக்கொள்கின்றனர். எனவே A, B, C மூவரும் இணைந்து வேலை செய்தால் அந்த வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் எடுத்துக்கொள்வார்கள்? இதான் क्वेश्चन. சரி, அப்ப A plus B 9, அடுத்தது B plus C 12, அப்புறம் A plus C 80. ஆனா क्वेश्चनல கேக்குறது A plus B plus C இதுதான் கேக்குறாங்க. சோ நமக்கு தெரிஞ்சதுதான். அப்ப A plus B, B plus C, A plus C இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. அப்ப A plus B, B plus C plus A plus C இது எல்லாத்தையும் ஆட் பண்ண என்ன ஆகுது? 1/9, 1/12, 1/80. ஆக்சுவலா எதுக்கு எல்லாமே ஆட் பண்ணி ஆகணும்? நமக்கு தேவையானது A plus B plus C தானே. ஃபுல்லாத்தையும் ஆட் பண்ணணும்னு சொல்றீங்கன்னா நம்ம கொடுத்துருக்கிற டேட்டா வரைக்கும் இந்த வேல்யூஸை ஆட் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு ஆன்சர் வரும். அது எப்படின்றது பார்க்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணினா 2A இருக்குது, 2B இருக்கு, 2C இருக்கா? ஸோ அப்போ 2A, 2B, 2C 1/9 plus 1/12 plus 1/80. இந்த 2 காமன் எடுத்துக்கலாமா? எல்லாத்துலயும் 2 இருக்கிறதுனால 2 காமன் எடுத்தோம்னா A plus B plus C கிடைச்சிருமா? ஓகே. சோ அதே மாதிரி எல்சிஎம் எடுங்க. 9, 12, 18. இதுக்கு எல்சிஎம் எடுத்தீங்கன்னா என்ன வரும்? 9, 12, 18. 3, 4, 6. இன்னும் ஃபர்தர் பண்ணீங்கன்னா 6, 12. Some mistake. Okay. இங்க 2 ஆல பண்ணிடு. 3, 2, 3. இங்க 3 ஆல பண்ணும்போது 1, 2, 1. So 2 into 3 into 6, 6, 12, 12, 3, 36. So finally இதுக்கு ஆன்சர் வந்து LCM எவ்வளவு வருது? 36 வருது. So LCM பொறுத்த வரைக்கும் நீங்க ஸ்மாலஸ்ட் நம்பர்ல இருந்து பண்ணுங்க. அப்ப 4/36, 3/36, 2/36. ஓகேவா? அப்ப இதெல்லாம் ஆட் பண்ணீங்கன்னா 9, 7, 9, 9/36. 9/36. இதை ஃபர்தரா அடிச்சீங்கன்னா 1/4. ஆல்ரெடி இங்க ஒரு 2 இருக்கா? அது இந்த சைடு போகுமா? So A plus B plus C is equal to 1/4 into 1/2. So இங்க மல்டிப்ளிகேஷன் இந்த சைடு வந்தா டிவிஷன் ஆயிடும் 1/8. A plus B plus C உடைய 1 day work 1/8 னா டோட்டல் எவ்வளவு நாள் எடுத்துக்குவாங்க? 8 days. புரியுதா? சோ இந்த மாதிரி சம் ரொம்ப அடிக்கடி கேட்கக்கூடிய क्वेश्चंस தான் இது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் தான். இது ரொம்ப இம்பார்ட்டன்டான क्वेश्चन தான். சரி, next question. A takes twice as much as time as B and thrice as much as time as C to do a job. If working together they complete the job in 4 days, find the time taken by each of them to complete the job. அதாவது A என்பவர் B ஐ காட்டிலும் 2 மடங்கு ஒரு வேலையை முடிப்பதற்கு நேரம் எடுத்துக்கொள்வார் மற்றும் 3 மடங்கு C ஐ காட்டிலும் அதிக நேரம் எடுத்துக்கொள்வார். எனவே அனைவரும் ஒன்று சேர்ந்து அந்த வேலையை செய்தால் 4 நாட்களில் அந்த வேலையை முடிப்பார்கள். அனைவரும் ABC ஒன்று சேர்ந்து அந்த வேலையை செய்தால் 4 நாட்களில் அதை முடிப்பார்கள். Find the time taken by each of them to complete. அப்போ ஒவ்வொருவரும் அந்த வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் எடுத்துக்கொள்வார் அப்படின்னு தான் क्वेश्चनல கேக்குறாங்க. சரி பாருங்க, A, B, C 3 பேர் கொடுத்துட்டாங்க.
ஏ வந்து 2 மடங்கு அதிகமா டைம் எடுத்துக்கிறாரா பியை விட? இப்போ ஏவும் பியும் மட்டும் தான் கம்பேர் பண்றாங்க. இன்னொரு இடத்துல ஏவும் சியும் டைம் எடுத்துக்கிறதுல ஏ 2 மடங்கு அதிகமான டைம் எடுத்துக்கிறாரு பியை விட. அதே சியை விட 3 மடங்கு அதிகமான நேரம் எடுத்துக்கிறாரு. இப்போ இது மூணுமே வந்து இது 2 ஈக்குவேஷன் வந்து ஒரே ஈக்குவேஷன்ல கொண்டு வரணும். இது ரெண்டுத்தையுமே அப்ப என்ன பண்ணும்? A:B இங்க 2:1. அதே மாதிரி இதுக்கு நேரா A இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இது 3, இங்க C, இது 1. புரியுதா? இப்படிதான் எடுத்துக்கணும். ரெண்டு ரேஷியோ வந்து ஒரே ரேஷியோ மாத்துறீங்கன்னா சோ ஒரே வேல்யூஸ் வந்து ஒரே லைன்ல எடுத்துக்கணும். சோ இத ரெண்டுத்தையும் இன்டு பண்ணுங்க. 2 × 3 6. இத C வந்து இதோட மல்டிப்ளை பண்ணுங்க. A ஓட 2, இந்த 3 1 ஓட மல்டிப்ளை பண்ணுங்க 3. ஓகேவா? அப்ப இது C, இது A, இது B. இப்ப திருப்பியும் ஒரே ஆர்டர்ல எழுதுங்க. A:B:C என்ன வருது? இது 6x. ரேஷியோ எடுத்துட்டீங்கன்னா x ன்னு போட்டுக்கலாம். ரேஷியோ இருந்துச்சுன்னா x ன்னு போட தேவையில்லை. 6, 3, 2 இதுதான் அவங்க எடுத்துக்கிற டைம். பட் ஆனா 4 நாள்ல 2-3 பேர் சேர்ந்து அந்த வேலையை முடிச்சிருவாங்கன்னு சொல்றாங்களா? சோ அப்ப ஏன்றவரு 6x டேஸ் எடுத்துக்குவாரு, பின்றவரு 3x டேஸ், சின்றவரு 2x டேஸ். ஓகே, இப்ப ஏபிசி 3 பேர் சேர்ந்தா எவ்வளவு டைம்? அதுதான क्वेश्चनல கேக்குறாங்க. சோ A plus B plus C क्वेश्चनல அவங்க 4 டேஸ்ல ஒரு வேலையை முடிப்பாங்க சொல்லிருக்காங்களா? அப்ப 4 டேஸ்னா ஒரு நாளைக்கு 1/4 வர்க் செய்வாங்க. ஒரு நாளைக்கு 1/4 வர்க் செஞ்சாங்கன்னா ஆல்ரெடி நமக்கு தெரியும் A ன்றவரு 1/6, B ன்றவரு 1/3x, C ன்றவரு 1/2x is equal to 1/4. சோ அதே மாதிரி இத எல்சிஎம் எடுங்க. 6x தான் எல்லாத்துலயும் டினாமினேட்டர் வரும். ஏன்னா x எல்லாத்துலயும் இருக்குது. 2, 3, 6க்கு மட்டும் தான் எல்சிஎம் எடுக்கணும். 6க்கு எடுத்தீங்கன்னா இதுதான் வரும். சோ 1/6x, இங்க 2/6x, இங்க 3/6x is equal to 1/4. சோ 6x எல்லாமே காமன் தான். மேல மட்டும் பாத்தீங்கன்னா 6/6x is equal to 1/4. மேல இருக்கிற 6 கீழ இருக்கிற 6 கேன்சல் ஆச்சுனா 1/x is equal to 1/4 னா so x is equal to 4. x 4 னா ஈச் இண்டிவிஜுவல் கேக்குறாங்களா? அப்ப a வந்து 6x ஆ? 6x னா a 24 days, b 12 days, c 8 days. சோ இதுதான் ஆன்சர். புரியுதா? இதுதான் டிஃபரெண்டான 3 பேரோட ரேஷியோ மட்டும் கொடுத்துட்டு அவங்க 3 பேர் ஒண்ணா சேர்ந்து அந்த ஜாபை முடிக்கும் எவ்வளவு டைம் ஆகும்ன்றத கொடுத்துருக்காங்க. சோ அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து ரேஷியோ மூலமா தான் இதை கண்டுபிடிக்க முடியும் இந்த சம. ஓகேவா? இந்த மாதிரி சமம் பாத்தீங்கன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி ரேஷியோ மாடல்லே நம்ம வந்து சம் எடுத்து சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். நம்ம ரேஷியோ ப்ரொபோர்ஷன் ஒரு டாபிக் அப்புறமா பார்ப்போம். அதுல வந்து இந்த ரேஷியோஸ் எப்படி இன்னும் புரிஞ்சுக்கிறதுன்றோட ஒரு பேசிக்ஸ் நான் சொல்லி கொடுக்குறேன். இப்போ இந்த டைம் அவுட் ஒரு டாபிக்கு இந்த மாதிரி மாடல் சம்ஸும் வரும்ன்றதுக்காக தான் நான் இது கொடுத்துருக்கேன். சரி, ஓகே. இன்னைக்கு பார்த்த இந்த 3 டிஃப்ரெண்ட் சம்ஸ் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கும். மறக்காம நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ்ல இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.